வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நீண்ட காலத்திற்கு மலர்ச்சியாக வைத்திருக்க சேர்க்கப்படும் செயற்கை பொருட்கள் நமது குடலில் உள்ள நுண்ணுயிர் தொகுதிகளின் ஆரோக்கியத்தில் எதிர்பாராத விளைவை ஏற்படுத்தக்கூடும். அனைவருக்கும் உடலில் ட்ரில்லியன் கணக்கான செல்களின் பரபரப்பான கூட்டம் ஒன்று உள்ளது. இது நமது ஆரோக்கியத்தின் பல அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை நாம் நமது மைக்ரோபயோம் என்று அழைக்கிறோம். குடல் பன்முகத்தன்மையை ஒரு காடு போல நீங்கள் நினைக்கலாம். உங்கள் காட்டில் அதிக நுண்ணுயிரிகள் மற்றும் பல்வேறு வகையான நுண்ணுயிரிகள் இருந்தால் ஏதேனும் இடையூறுகள் ஏற்படும் போது அதை தாங்கும் அதிக ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் என்கிறார் டீக்கின் பல்கலைக்கழகத்தின் ஊட்டச்சத்து நோய் தொற்றுநோயியல் நிபுணர் மெலிசா லேன். ஆரோக்கியமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நுண்ணுயிர் தொகுதி என்பது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கு முக்கியமானது என்பதை அறிவியல் நீண்ட காலத்திற்கு முன்பே உறுதிப்படுத்தியுள்ளது. ஏனெனில் இது நமது மனநிலை முதல் வளர்சிதைவு மற்றும் நமது மூளை வரை அனைத்திலும் செல்வாக்கு செலுத்துகிறது. குடலில் பாக்டீரியா பன்முகத்தன்மை குறைவாக உள்ளவர்களுக்கு தூக்க பிரச்சனைகள், மோசமான குடல் ஆரோக்கியம் மற்றும் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே சமயம் அதிக பன்முகத்தன்மை என்பது நீண்ட ஆயுளுடனும் தொடர்புடையது. இது ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு. இது நமது உடலில் உள்ள ஒரு கூடுதல் உறுப்பு போன்றது என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஊட்டச்சத்து பேராசிரியை சாரா பெரி விளக்குகிறார். ஆனால் நாம் பொதுவாக உண்ணும் சில உணவுகள் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கு தீங்கு விளைவிக்கும் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நமது குடலில் உள்ள நுண்ணுயிரிகளை சிதைத்து மாற்றக்கூடும். இதற்கான காரணங்களில் ஒன்று நமது உணவில் உள்ள ஏராளமான செயற்கைப் பொருட்கள்தான் என்று அதிகமளவில் கூறப்படுகிறது. இந்த செயற்கைப் பொருட்கள் நமது குடலுக்கு என்ன செய்கின்றன என்று என்னை யோசிக்க வைத்தது. எதை சேர்க்கிறோம், ஏன் சேர்க்கிறோம்? அடுத்த முறை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை பார்க்கும்போது ஏதேனும் ஒரு மூலப்பொருள் பட்டியலை பார்த்தால் நமது உணவில் எத்தனை உணவு எமல்சிஃபயர்கள், செயற்கை இனிப்புகள் மற்றும் உணவு சாயங்கள் சேர்க்கப்படுகின்றன என்பதை நீங்கள் விரைவாக கவனிப்பீர்கள். உணவை சுவையாக்குவது அல்லது அதன் மொறுமொறுப்பை அதிகரிப்பது முதல் அதன் மேற்பரப்பு தன்மையை மாற்றுவதும் அதன் ஆயுளை நீட்டிப்பதும் வரை இவை அனைத்தையும் செய்கின்றன. உதாரணமாக, உணவின் ஊட்டச்சத்து நரத்தை சரிபார்க்க நான் பயன்படுத்தும் செயலியின்படி சமீபத்தில் நான் வாங்கிய ஒரு ஆரோக்கியமான சிக்கன் சாலடில் அதிக ஆபத்துள்ள செயற்கைப் பொருள் இருந்தது. அதில் பல எமல்சிஃபயர்கள் இருந்தன. எமல்சிஃபயர்கள் என்பது எண்ணெயும் நீரும் ஒன்றோடு ஒன்று கலக்க அனுமதிக்கும் பொருட்கள் ஆகும். பொதுவாக அதிகப்படியாக பதப்படுத்தப்படும் உணவுகளில் இவை காணப்படுகின்றன. உங்களுக்கு பிடித்தமான வாயில் வைத்ததும் கரையும் ஐஸ்கிரீமின் அமைப்பா? அது எமல்சிஃபயர்களால் உருவானது. அவை அதன் விற்பனைக்கான கால அவகாசத்தையும் நீட்டிக்கின்றன. சூப்பர் மார்க்கெட் ரொட்டிகள் நீண்ட காலத்திற்கு பஞ்சு போல இருப்பதற்கும் எமல்சிஃபயர்கள் உதவுகின்றன. வீட்டில் செய்த கேக்கை விட கடையில் வாங்கிய கேக் நீண்ட காலத்திற்கு ஈரப்பதத்துடன் இருப்பதற்கும் இதுவே காரணம். ஒரு ஆய்வின்படி பிரிட்டன் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள 6640 வெவ்வேறு உணவுப் பொருட்களில் எமல்சிஃபயர்கள் உள்ளன. இது ஆய்வு செய்யப்பட்ட மொத்த தயாரிப்புகளில் பாதியாகும். எனவே இது ஏன் கவலைக்குரிய விஷயம்? இந்த செயற்கை பொருட்கள் நமது குடல் நுண்ணுயிர் தொகுதியில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. இவை குடல் அழற்சி நோய், எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, இரிட்டபிள் பாவல் சிண்ட்ரோம் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. விலங்குகள் மற்றும் மனிதர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் எமல்சிஃபயர்களுக்கும் உடல்நலக் குறைவுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. நமது நுண்ணுயிர் தொகுதி எவ்வாறு பாதிக்கப்படுகிறது? பிரான்சின் பாரிஸில் உள்ள இன்ஸ்டிடியூட் பாஸ்டரில் பெனாய்ட் சாசேங் தலைமையில் எலிகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வில் பரவலாக பயன்படுத்தப்படும் 2 எமல்சிஃபயர்களின் குறைந்த அளவுகள் குடல் பாக்டீரியாக்கள் குடல் சுவரை நோக்கி நெருங்கி செல்ல காரணமாக அமைந்தன. இது வீக்கம் மற்றும் நோய் அறிகுறிகளுக்கு வழிவகுத்தது. ஏற்கனவே குடல் பிரச்சனைகள் உள்ள எலிகள் மிகவும் கடுமையான வீக்கத்தை எதிர்கொண்டன. சாதாரணமாக நமது குடல் நுண்ணுயிரிகள் குடல் சுவரில் படர்ந்துள்ள ஒரு சளி அடுக்கினால் பாதுகாப்பான தூரத்தில் வைக்கப்படுகின்றன. இது வீக்கத்தை தடுக்க உதவுகிறது. பாக்டீரியாக்கள் நமது பாதுகாப்பு சளி அடுக்கை அரிக்கும்போதுதான் நாள்பட்ட அழற்சி நோய்களை தூண்டும் என்று சாசேங் கூறுகிறார். ஒரு சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனையில் லேன் மற்றும் அவரது சகாக்கள் அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறை குடல் நுண்ணுயிரி பன்முகத்தன்மை குறைவதற்கு வழிவகுத்தது என்பதை கண்டறிகிறார். குழு 2 பிரிவினரை 3 வாரங்களுக்கு ஒப்பிட்டது. 2 பிரிவினரும் குறைந்த கலோரி உணவுகளை உட்கொண்டனர். அந்த உணவுகள் ஒப்பீட்டளவிலான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருந்தன. முக்கியமாக ஒரு பிரிவு ஷேக்ஸ், சூப்புகள் மற்றும் பார்கள் போன்ற அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவு மாற்றீட்டு தயாரிப்புகளை அடிப்படையாக கொண்ட உணவை உட்கொண்டது. மற்றொன்று குறைந்தபட்சம் பதப்படுத்தப்பட்ட புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவுகளைக் கொண்ட குறைந்த அளவில் அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கொண்ட உணவு முறையை பின்பற்றியது. 2 குழுக்களும் ஒரே மாதிரியான எடை இழப்பை சந்தித்தாலும் 2 குழுவிலும் உள்ள குடல் பாக்டீரியாக்கள் வியக்கத்தக்க வகையில் வேறுபட்டன.
குறைந்த அளவில் அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கொண்ட உணவு முறையை பின்பற்றியவர்கள் அதிக பன்முகத்தன்மை கொண்ட குடல் நுண்ணுயிரிகளை கொண்டிருந்தனர். அதே சமயம் அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக கொண்ட உணவு முறையை பின்பற்றியவர்கள் குறைந்த பன்முகத்தன்மையும் அதிக மலச்சிக்கலையும் கொண்டிருந்தனர். குடல் பன்முகத்தன்மை குறைந்த பங்கேற்பாளர்கள் வயிறு உபுசம் மற்றும் வயிற்றுவலி ஆகியவற்றில் சாதகமற்ற மாற்றங்களை சந்தித்ததாக கூறினர். ஏனென்று குழுவினால் துல்லியமாக சுட்டிக்காட்ட முடியாவிட்டாலும் நார்ச்சத்து வகைகள் வேறுபட்டதே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று லேன் கூறுகிறார். அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவு முறையில் செயற்கை பொருட்களின் கலவைகள் மற்றும் மிக குறைந்த அளவிலான குறைந்தபட்ச பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இருந்தன. அதே சமயம் குறைந்த அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவில் முழு உணவுகளிலிருந்து வரும் பல்வேறு வகையான நார்ச்சத்துக்கள் இருந்தன மற்றும் மிக குறைவான செயற்கை பொருட்களே இருந்தன என்று அவர் கூறினார். வீலனும் இதை ஒப்புக்கொள்கிறார். உணவு செயற்கை பொருள் உள்ள எதையும் ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் என்று நான் பொதுமக்களிடம் சொல்ல விரும்பவில்லை. நிச்சயமாக நான் அதை செய்யவில்லை. மக்களையும் அதை செய்யுமாறு நான் பரிந்துரைக்கவில்லை. நாம் அனைவரும் செய்யக்கூடியது என்னவென்றால் ஆரோக்கியமாக உண்பதை பற்றி சிந்திப்பதாகும் என்று அவர் கூறுகிறார். உணவு என்பது நமது வாழ்வில் ஒரு விலைமதிப்பற்ற விஷயமாகும். நாம் அதை கொண்டாட வேண்டும். தெளிவாக கூறினால் அளவோடு இருப்பதுதான் முக்கியம் என்றும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நமது உணவில் எதை சேர்க்கலாம் என்பதையும் நாம் பரிசீலிக்கலாம் என்று பெர்ரி கூறுகிறார். குறிப்பாக தின்பண்டங்கள் என்று வரும்போது அவை நமது தினசரி கலோரிகளில் கணிசமான பங்கை கொண்டுள்ளன. இறுதியில் ஒரு நல்ல விதி என்பது முடிந்த அளவு அதிக புதிய விளைபொருட்களை உண்பதாகும். நாம் அவ்வாறு செய்யும்போது நமது உடலும் நமது நுண்ணுயிரிகளும் நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.